மந்திரி இந்த காட்டுல போய் மாங்கனி எடுத்தோம்ல அந்த மாங்கனிக்கு சொந்தக்காரர் பரிசுத்த மகாமணிவர் வந்திருக்க வடகோடி காலத்துல வசிக்கக்கூடியவர் வந்திருக்க உங்களை பார்க்கணுமா அவரை பாருங்க அவருக்கு தகுந்த ஆசனத்தை மந்திரியாரே அவருக்கு தகுந்த ஆசனம் கொடுத்து கருணா கருணா மையா கருணைக்கு நாச்சம் வைத்து என்னை காத்து ரசிக்க வேண்டும் ஐயா. ஐயா தருணம் சுவாமி ராஜன் அஷ்டாங்க நவயாங்க கிரியாங்க சாஸ்தாங்க என்று சொல்லக்கூடிய அநேக விதமான மலர்களை கொண்டு வந்து தங்களுடைய பாதத்திலே பன்னீர் கொண்டு வந்து பாதத்தை கழுவி பன்னீரால் அடியோகத்தி அடியே ஐயா கொஞ்சம் சுறுசுறுப்பாருங்க அடியேன் சரணம் தரணம் ஐயா சுவாமி. சண்டால பயலே என் முகத்திலே முடிக்காதடா சண்டால பயலே. 12 வருடத்துக்கு ஒரு முறை உமையால் பராசத்தில் பூஜை வைத்து உண்ணக்கூடிய மாங்கனியா, அப்பேற்பட்ட மாங்கனியை அறுத்து விட்டாயே சண்டாலா. என் மனமானது என் பாதத்தை படியே என் மனமானது உனக்கு ஓர்மைப்படவில்லை ஐயா. அவர் என்ன கேக்குறாரு தக்கோட்ல வந்து ஐயா அவங்க தாங்கள் தானே கேக்குறாரு. ஆமா ஐயா ஐயா என்னுடைய சர்க்கோட்டு முன்பதாக வந்து தாங்கள் தானே சாபத்தை. ஆமா 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 ஆமா
ஐயா சாபத்தை நீக்கி செய்ய வேண்டும். ஐயா சாபத்தை நீக்கி தயவு செய்ய வேண்டும். மலர்மர பெரியோரே உங்களுக்கு புறவில்லா கொண்டருவே ஐயா சாமந்தே ஐயா சாமந்தே நீங்க தயவு செய்ய வேண்டும். சதர்மர பெரியோரே ராஜன் தங்களுடைய ஆ 12 வருடத்துக்கு ஆ ஒரு முறை ஆ உபயால் பராசக்தி பூஜைகளை வைத்து உண்ணக்கூடிய தங்களுடைய மாங்கனி என்று தெரிவிக்கிறீர்கள். ஆமா அந்த மாங்கனிக்கு ஈடாக ஆ நான் ஆ சுவாமி ஆ தாங்கள் என்ன கேட்கிறீங்களோ ஆ அதற்கு ஈடாக ஆ. நான் கொடுக்கிறேன் ஐயா. ஆ குடிப்பியாடா? கொடுக்க முடியுமா உன்னால குடிப்பேன் ஐயா. ஆ உங்கள் மாங்கனிக்கு மேலாக ஆ நான் கொடுப்பேன் ஐயா. ஆ எப்படி கொடுப்ப ஐயா தங்க ஐயா தங்கத்தான் மாங்கனி ஐயா தங்கத்தான் மாங்கனி உருட்டாரும் போவே உங்கள் புத்திய ராஜன் சுவாமி உங்கள் புத்திய பாவத்தால் பொறுத்தருள வேண்டும். சுவாமி உங்கள் புத்திய பாவத்தால் பொறுத்தருள வேண்டும். ஐயா கட்டமா ஐயா கட்டமா அந்த கட்டமா மாங்கனி உருட்டாரும் போவே தலைமலை பெரியோரே உங்கள் புதிய பாவத்தை பொறுத்தருள வேண்டும். உறவில்லா ஒன்றையே ஐயனே, ராஜன் தங்களுடைய ஆ மாங்கனிக்கு ஈடாக ஆ இதோ மாங்கனி அறுத்து விட்டேன். ஆ அதாவது ஆ 12 வருடத்துக்கு ஒரு முறை. ஹலோ 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 அதான் கேக்குதா இந்த தங்களுடைய மாங்கனிக்கு ஈடாக ஆ 12 வருடத்துக்கு ஒரு முறை ஆ. உமையால் பராசக்தி பூஜையிலே வைத்து உண்ணக்கூடிய மாங்கனிக்கு ஈடாக
தங்கத்தாலையும் பவுனாலையும் வைடூரத்தாலையும் கொண்டு வந்து விஜய கமாலர் இடத்திலே கொடுத்து அதை உருட்டி உங்களுக்கு மாங்கனி ஈடாக நான் ஐயா 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 சிசியா சிசியா டேய் டேய் சிசியா தங்கத்தாலையும் பவுனாலையும் வைடூரத்தாலையும் உருட்டி தரங்கறான் நமது மாங்கனிக்கு ஈடாக நம்ம மாங்கனிக்கு அது ஈடாகுமாடா அப்படி நாம தங்கத்தாலையும் பவுனாலையும் உருட்டி அதை வாங்கி என்னடா பண்ண போறோம் அது ஊத்தி வாங்குங்க நாம அதை வாங்கி என்ன நகை செய்ய போற என்ன நகை செய்ய போற வாங்குங்க என்ன 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 நகை செய்ய போற கட்டாண்ட கொடுத்தோம்னா நல்லா சங்கிலி பெரிய சங்கிலி வாங்கி போச்சு எங்க ஓயால போட்டு அது தங்கத்தாலே பவுனால ஊத்தி வாங்கினாக்கா என் பொண்டாட்டி அரமலை குண்டு செஞ்சு போடலாம். டேய் சிசியா அது நம்ம மாங்கனிக்கு ஈடாகுமா ஈடாகாது ஈடாகாது ராஜன் நீ தங்கத்தாலையும் பவுனாலையும் உருட்டி தந்தீனா அப்படி கொடுத்துருவேன். என்னுடைய மான்குட்டி தொடையில் தட்டி நான் என் தொடையில் தட்டி வளர்த்தன பொன்மான் குட்டி அது ஒண்ணு என்னடா செஞ்சது அதை ஏன் கொண்ட சண்டால பயலே தொடையில் தட்டி வளர்த்த புள்ளிமான் கூட கொடுக்க முடியுமா? அது ஒன்னால கொடுக்க முடியுமா? இறந்த போன மான கொடுக்க முடியுமா? நான் ஒரு சீட்டில் எழுதி காரணையா சுவாமி ராஜன் எங்க நாடு எங்கள் ராஜ்யம் எங்கள் சீமை என் பூமி அத்தனையும் தங்களுக்கே தங்களுடைய மாநில நான் சாஸ்திரமாக ஐயா நான் எழுதி தருகிறேன் ஐயா. நாடு ராஜ்யம் சீமை பூமி எல்லாம் எழுதி கொடுத்து விட்டு நீ எங்கடா போவ? கனகாடு காய்கனி உண்டுவாரே ராஜன் தங்களை போல் சடமுடி தரித்து சன்னியாசி ரூபம் கொண்டு தாடி முடி வைத்து மீச வைத்து காட்டிலே வசித்து
தங்களை போல இருந்து காட்டிலே வாசித்து நான் வருகிறேன். தங்கள் சாபத்தை நீக்கிடல் அருள் செய்ய வேண்டும். தங்கள் சாபத்தை நீக்கிடல் அருள் செய்ய வேண்டும். உங்கள் புத்திய பாவத்தால் பொறுத்தருள வேண்டும். நான் கொடவில்லா கொள்ளவில்லை. ராஜனே, அதாவது மாங்கனிதான் ஒரு தட்டை மாங்க தேவைக்கிறோம் நீ கேட்டாங்க, அறுத்து கொடுத்துட்டேன். என் தொடையில் தட்டி வளர்த்தண்டா புள்ளிமான். அந்த மான் ஒண்ணு என்னடா செய்தது? சண்டால போயில தங்களுடைய மகன் என்று நான் தெரியாமல் எழுதிவிட்டேன். உனக்கு என்ன வேணும் சுவாமி? எனக்கு அடுத்த முடியாது. அதன் சாபத்தை நீக்கி விட்டுருக்கையா. சாபத்தை நீக்கி விடுங்கிற, சாபத்தை நீ நீக்கி விடுங்கிற. ஆனா என் இறந்து போன மானக்குடி என்றால் உன்னால கொடுக்க முடியுமா? போகுமோ சாமியார, ஒரு இல்லறகரகத்திலே இப்ப இந்த வீடு இருக்கு. இந்த வாசப்படியில ஒரு குழந்தை அப்படி வந்து இந்த வீடு இருக்கு. ஒரு குழந்தை தவறு செஞ்சு விடுது, ஆகி போயிடுது, இன்ட்ரோல் விட்டுருது. அதான் தூக்கி எறிஞ்சிருக்கா? அது எறிஞ்சியா? அதுவா இது? அதே சமயத்துல இந்த வீட்டுக்கு முன்னாலே ஒரு செரு கன்று முளைக்குது. அந்த கண்ணை வெட்டி போட்டுருவியா? இல்ல வீட்டுக்கு முன்னால புல்லு இருக்கு, அரிஞ்சு எட்ட கடைசி செத்தி போட்டுருவியா? அது மாதிரி தங்கள் இல்லகத்திலே தவறு செய்து விட்டு ஐயா சாபத்து. ஏய் கொட்டமடக்கவே வந்தரே. கோபாலம் கோபாலம் என்று
1008 கோபாலம் வந்தாலும் வந்தாலும் சரிதான். அடி வேறு சல்லி வேறு விடாத பிடிக்காத புடுங்கி வெந்நீர் வச்சு உருட்டி அழிச்சு கருவத்துட நாய வெல்லவோ அந்த வாழும் பாராட்டு செல்லுமோ மாயவன் என்று 1008 மாயம் வந்தாலும் என் மயிரை கூட கொடுக்க முடியாது. அவன் குளம் கோத்துறான் அத்தனையும் அடியோட அழிச்சு விடுவோம். சிசியா இவ எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுறான். ஒரு நேரம் எதிர்த்து பேசுறான். அதாவது சாமியாரா டீ சாப்பிடுறியா? வேண்டாம். ஏன் இப்படி பானி பண்ண கறவை மாதிரி தெவைக்கிறீங்களே இருக்க? ஏன்னா கோயத்துல வந்தா குளங்கள் எடுத்துற கோபாலன்னு 1008 கோபாலம் வந்தாலும் சரிதான். கோபாலம் என்று 1008 கோபாலம் வந்தாலும் சரிதான். என் மயிரை கூட அதை விடவா ஐயா தாங்களுக்குள்ள சாப்பிட்ட நீக்கி விடுங்கிறான். என்ன மைசூருக்கு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இந்த பால் சாப்பிடுறியா? சக்கரலாம் பால் இதை குடிச்சா சாமியார் கட்டிங்க போடுற சாமியார். சரி அப்போ ஒரு ஐடியா. இந்த மாதிரி வந்து சாபம் கொடுக்கணும் பொட்டையும் கொடுக்கணும். உங்க சாபத்தினால இடிக்க